மாண்புமிகு மண்ணின் மைந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றுவார்கள். இந்த விழாவினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களே, நீர்வளத்துறையினுடைய தலைமை பொறியாளர் சென்னையிலிருந்து இந்த விழாவுக்காக வந்து நம்ம எல்லாம் வரவேற்ற பொதுப்பணி திலகம் அவர்களே, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி கதிரானந்த் அவர்களே, முடியாத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி அமல் விஜயன் அவர்களே, வேலூர் மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே, மாநகராட்சியுடைய துணை மேயர் தம்பி சுனில்குமார் அவர்களே, ஒன்றாவது மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர், எந்நாளும் என்னுடைய இனிய நண்பர் நரசிம்மன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து அமர்ந்து சிறப்பு சேர்த்திருக்கிற அருமை நண்பர் முகமது சகி அவர்களே மற்றும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அரசு அலுவலர்களே, மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே, கமிஷனர் அவர்களே, மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த திட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். ஆக நான் ஆரம்பத்திலிருந்து விளக்க தேவையில்லை. இந்த ஏரி இரண்டிலும் ஒரு காலத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தேன். அடிக்கல் நாட்டுவதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுகிற பொழுது எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்டதோடு ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஒரு அதிமுக எம்எல்ஏ அணைக்கட்டு தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வேகமாக இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜை கொண்டு போய் அடுக்கம்பாறையில் வைத்து விட்டார். அன்றையிலிருந்து இந்த ஏரிகளை பொதுமக்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதற்கான ஒரு காலம் வந்தது. இன்றைக்கு மாற்றியிருக்கிறேன். இதை அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் பொதுப்பணி நண்பர்கள். நிறைய தண்ணீர் இருக்கிறது. யாரும் அசுத்தம் செய்யாமல் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய பொறுப்பு, பணம் செலவு பண்ணது என்னுடைய பொறுப்பு. ஆனால் அதை பத்திரமாக காக்க வேண்டியது கழியூர் காட்பாடி மக்களுடைய பொறுப்பு. எனவே அதை சீராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, சீரழிக்கிறீர்களா என்பதை உங்களை பொறுத்து தான் இருக்கிறது. இன்னும் அதிலே போட் விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறேன். மாலை நேரத்தில் யாராவது கொஞ்சம் நேரம் வந்து குழந்தை குட்டிகளோடு இருந்துவிட்டு கொஞ்சம் போட்டிலே சவாரி செய்யலாம். அதை ஒட்டி சிறு சிறு கடைகள் வரும். ஆக ஒரு மாலை நேரத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கும். காட்பாடி தொகுதியில் பொழுதுபோக்குக்கென்றே கிடையாது. வேலூரிலாவது கோட்டை மைதானத்தில் போய் உட்காருகிறார், அது கூட கிடையாது நமக்கு. எனவே இந்த இடம் ஒரு சௌந்தரிய உபாசனாக மாறக்கூடிய இடமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த குடியாத் எம்எல்ஏ சொன்னார் மோர்தேனாவை சுற்றுலாத்தலமாக்க வேண்டும் என்று. அதற்கு நிதி ஒதுக்கிவிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். விரைவில் அந்த திட்டத்தையும் எங்களுடைய பொதுப்பணித்துறைகள் எடுத்து செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக எங்கெங்கு எந்த தொகுதி என்று பார்ப்பதில்லை.
குடியாத்தத்தில் அந்த ஆற்றை பாழ் பண்ணியிருந்தார்கள். நானே 40 லட்சம் ரூபாயில் அந்த ஆற்றின் கரைகளை எல்லாம் உயர்த்தி லைட் போட்டு 40 கோடி போட்டு செலவு செய்து அந்த கங்கைம்மா திருவிழாவுக்கு போகிற வழிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதை பண்ணி செய்திருக்கேன். அங்கே அதுக்காக பல வீடுகளை எடுத்தேன் நான். அப்பொழுது திட்டினார்கள், இப்பொழுது பாராட்டுகிறார்கள். எந்த தொகுதி என்று நான் பார்ப்பதில்லை. ஆனால் இது எல்லா தொகுதியும் செய்ய வேண்டியது ஒரு அமைச்சருடைய கடமை. அதிலே தான் இங்கே மட்டும் அல்ல, இது ஒரு பக்கத்தில் வேலூருக்கு பக்கத்தில் என்ன ஒரு ஒரு வேலூருக்கு ஒரு சதுப்பேரியை இப்படி செய்து கொள்ள வேண்டும் என்று அணைக்கட்டில் நான் ஆரம்ப காலத்திலிருந்து முயற்சி எடுத்த ஒரு அணை வரவில்லை. விரைவில் அணைக்கட்டு வர இருக்கிறது. அதேபோல் கருணாம்பட்டில் நீண்ட நாட்களாக பத்திரப்பள்ளி அணைக்கட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அதையும் முடிந்தால் இந்த தேர்தலுக்குள்ளாக கொண்டு வந்து விடுவேன். ஆகவே இந்த மாவட்டம் நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. ஆகிய இந்த மாவட்டத்துக்கு தேவையானதை இந்த நேரத்தில் செய்து கொள்வதுதான் நம்முடைய கடமை என்ற காரணத்தால் என்னால் செய்து கொள்வேன். இந்த காட்பாடியை பொறுத்தவரையில் 71 நான் என்ற பொழுது என் இடத்துல எல்லோரும் கேட்டது பாலாத்து தண்ணீர். அதற்காக ஒரு தலைவர் அவர்கள் வாட்டர் போர்டை உருவாக்கினார். அந்த வாட்டர் போர்டு இங்கே தான் இருக்கிறது. இன்றைய வரையில் சென்னைக்கு கூட போகவில்லை. அந்த வாட்டர் போர்டு மூலமாக அன்றைக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம் 5 பஞ்சாயத்துக்கு. பிறகு அது போதவில்லை என்றார்கள். காவேரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது. ஆகிய சாலைகள், போக்குவரத்துகள் இவையெல்லாம் ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்கள் ஹைஸ்கூல் இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் ஏதாவது சர்டிபிகேட் வாங்க வேண்டுமானால் குடியாத்தம் போகணும். இப்போ குடியாத்தம் ரோடுக்கு போனால் போதும், தாலுகா ஆஃபீஸ் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காலத்தில் சப் இன்ஸ்பெக்டரை பார்க்கணுன்னாலும் வேலூருக்கு போகணும். டிஎஸ்பியே நம்ம ஊரில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ இவெல்லாம் கேஸுன்னா வேலூருக்கு போகணும். இல்லை, நம்ம ஊர்லேயே கோர்ட் வந்தாச்சு. கோர்ட் வந்துட்டா வக்கீல் வந்தாச்சு. வக்கீல் படிக்கிறதுக்கு லா காலேஜ் வந்தாச்சு. ஆக எது எது வருமோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய பழக்கம். ஒன்றை தெரிவிக்கிறேன். வெள்ளக்காரங்காலத்திலிருந்து பொன்னையாற்றிலே ஒரு பாலம் கேட்டிருந்தார்கள். அவன் 250 வருஷம் ஆண்டான். அவன் பாலம் கட்டவில்லை. பிறகு நான் வந்து கட்டுவீர்களா என்று கேட்டார்கள். 2 இடத்தில் கலைஞரை கொண்டு வந்து அந்த பாலத்தை கட்டினேன். பிறகு அந்த பாலம் நான் மிசாவில் இருக்கிற பொழுது உடைந்து விட்டது. ஆனால் அதுக்கு பிறகு 2-3 ஆட்சி இருந்தது. ஒரு ஆட்சியிலாவது கட்டினார்களா என்றால் இல்லை. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்துக்குள்ளாக 48 கோடி ரூபாயில அருமையான ஒரு பிரிட்ஜை இன்றைக்கு நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். பாலாற்றிலே தண்ணீர் போகிறது, ஆனால் வீணாகி விடுகிறது. ஆகையெல்லாம் செக் டேம் கட்ட வேண்டும். நீங்கள் யாராவது செக் டேம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் கவசம்பட்டுக்கு போய் பாருங்கள். ஏன் அவ்வளவு தூரம் இங்கே டீக்கப்புறத்துக்கு போய் பாருங்கள், தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆகையினால எல்லா இடங்களிலும் புகைநல்லூர், அதே போன்று பரமசாத்து, எல்லா இடங்களிலும் செக் டேம் கட்டி தண்ணீரை தேக்கி கொடுத்திருக்கிறோம். ஆக இவையெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டியது. ஆனால் மக்களுக்கு தேவையான தொழில் இருந்தால்தான் அவனால் வாழ முடியும். எனவேதான் இந்த ஆண்டு 2 சிப்காட் தொழிற்சாலைகளை ஆக்கியிருக்கோம். ஒன்று, நீங்கள் போய் பார்த்தால் இந்த டெல் கம்பெனிக்கு எதிரில் 100 ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு கலைஞர் வாங்கி வைத்தார். அந்த நிலத்தை இன்றைக்கு 2 பேர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். விரைவில் ஆட்களை எடுப்பார்கள். என்னிடத்தில் கலந்து பேசிதான் எடுப்பார்கள். அந்த எவ்வளோ ஆள் தேவையோ எடுப்போம். அதே போன்று வங்கிமண்டலத்தை 300 ஏக்கர் நிலம் அதை எடுத்து விட்டார்கள். இப்போ அதையும் தாண்டி இன்னும் பல கிராமங்களை எடுக்க வருவார்கள். ஆகவே நான் சொன்னேன், குடித நீர், படிப்பதற்கு நான் சொன்னேன்
போன தேர்தலில் நான் சொன்னேன், ஒரு பண்ணையில ஒருத்தருக்கு பாம்பு கடித்தால் அவனை அடுக்குமாறி கொண்டு போவதுக்குள்ள செத்து போயிடுவார். ஆகையினால எல்லோருக்கும் பொதுவாக இது சேர்க்காடு கூட்டு ரோட்டில் கட்டுகிறேன்னு சொன்னேன். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், அங்கேயே ஒரு காலேஜ் கட்டியிருக்கேன், ஒரு வருஷம் சொன்னது. அங்கேயே யூனிவர்சிட்டி கட்டியிருக்கேன். நான் சொல்லி எதையும் விட்டதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் சொல்வதில்லை. எது முடியுமோ எது சாத்தியமோ அந்த மக்களுக்கு சொல்வது என்னுடைய வழக்கம். ஆக இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டில் யாரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு குறைகளை நிறைவேற்றி இருக்கிறேன். எனவே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒன்றே ஒன்று, இந்த விழாவிலே இன்றைக்கு நான் பெற்ற பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அப்படி மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த குளத்தை, இந்த ஏரியை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் பாதுகாத்தால் உங்களுக்கு இன்னும் லைட்டுகள், இன்னும் ஸ்ட்ரீப் அவுட்கள் இவையெல்லாம் தரப்படும். பாதுகாக்கவில்லை என்றால் அது அப்படியே சீரழிச்சு போய்விடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல் என்னை கேட்கக்கூடாது என தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இதில் நான் மந்திரியாக இருந்து இதை செய்தேன்றாலும் இதை ஒவ்வொரு பணமும் அளந்து செய்தவன் சுனில்குமார் தான். எனவே இதனுடைய வெற்றியில் பாதி சுனில்குமார் கொண்டு. நிகழ்ச்சி கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர், வடக்குத்துறை மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர் மற்றும் அனைத்துறை அலுவலர்கள், பொதுமக்கள், பத்திரிகை காட்பாடி ஏரியினுடைய வளர்ச்சியில் முழு கவனத்தை செலுத்தியவர் வன்னியராஜ் அவர்கள். எனவே அவருக்கு வெற்றியில் 3/4 பங்கு உண்டு.